சபைக்கு வரும்போது ஆக்ட் பண்றது தேவ புள்ள போல, பரிசுத்தவான போல, நீதிமான போல, பைபிள் தூக்கிட்டு வந்தேன்னாக்கா அப்படியே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி காட்டிக்கொள்வது, வெளியே போயிட்டு வேற மாதிரி வாழ்வது, இந்த ஒரு வாழ்க்கை வாழறதை விட நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இப்படி வாழறதை விட நான் சாகலாம். உண்மையா வாழணும். அதனால தான் நான் ஏற்கனவே இப்போ நான் சொன்னேன், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினவர்கள் உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க. ஆனா யார் கள்ளத்தனமாய் தேவனிடத்தில் திரும்பினார்களோ அவர்கள் துரோகிகளும், துரோகிகளின் ஒரிஜினாலிட்டி திடீர்னு வெளிப்பட்டுரும். திடீர்னு அவங்க ஒரிஜினாலிட்டியே வேற மாதிரி இல்லை நினைச்சேன் நானு. நீ என்ன இப்படி இருக்கிற, கேவலமா இருக்கிற, அருவருப்பா இருக்கிற. இல்ல பாஸ், நான் எப்பவுமே அப்படிதான். அப்ப இது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிப்பு, இந்த நடிக்கு நான் உலகம் என்கிறத நான் நாடக மேடையிலே எல்லா மனிதர்களும் நடிகர்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நடிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, நிஜஸ்தர்களா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கு. உன் வேலை ஸ்தலத்தில் நிஜஸ்தனா இருக்கணும், உன் சபையில நிஜஸ்தரா இருக்கணும், உன் குடும்பத்தில் நிஜஸ்தனா இருக்கணும். அன்பு எங்கிருந்து வரணும்? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்ப அன்பு, உண்மையான அன்பு எங்கிருந்து வருது? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இது மூணு இருக்கிற இடத்திலிருந்து அன்பு வந்தா அந்த அன்புல நம் தேவன் சொக்கி போவார். அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையாய் கர்த்தரிடத்தில் திரும்பின கர்த்தருடைய பிள்ளைங்க. அவங்க உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினவங்க. கள்ளத்தனமாய் கர்த்தரிடத்தில் திரும்பினவங்களோ துரோகிகளும், துரோகிகளின் பிள்ளைகளுமா இருக்கிறாங்க. ஏசாயா 57 அதிகாரம் 4வது வசனத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, ஏசாயா 57:4. எம்மா, சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, யாரை பரியாசம் பண்றீங்க நீங்க? யாருக்கு விரோதமா வாயை திறந்து நாக்க நீட்டுறது எது? பாம்பு. அப்படி நீட்டும் உள்ள இழுக்கும், நீட்டும் உள்ள இழுக்கும். யாருக்கு விரோதமா நீங்க பேசுறீங்க? நாக்க யாருக்கு விரோதமா நீட்டுறீங்க? அவங்க யாருன்னு அங்க வருது பாருங்க வார்த்தை. துரோகம் பண்ணுகிறதான பிள்ளைகளும். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கள்ள சந்ததி. ஐயா, நல்ல சந்ததியா இருக்கதான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார் தவிர, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கள்ளத்தனமாய் தேவனிடத்தில் திரும்பினவங்க. அப்போ கள்ள சந்ததி என்றால் வாரிசு, கள்ளன் என்றால் பிசாசு. அப்போ துரோகம் பண்ணுகிறவர்கள் யாரோ அவர்கள் பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க துரோகம் பண்ணவே துரோகம்னா என்னன்னு தெரியாது.